வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோல வந்து சும்மா வீக்கெண்ட் vlog தான். நான் வந்து இன்னைக்கு ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ண போறேன். இண்டஸ் வேலியில இருந்து ஒரு பிரியாணி பாட் வந்திருக்கு. அதுல வந்து அதுவும் அந்த தோசை கல்லு வந்திருக்கு கொலாபு. ஸோ அதுல தான் வந்து நான் இன்னைக்கு பண்ண போறேன். அப்புறம் வந்து சாயங்காலம் போல எங்கேயாட்டு போகலாம். சனி ஞாயிறு நான் 2 நாளும் ரொம்ப ட்ரெயின் ஆகி சோர்ந்து போய் கிடக்கேன். அதனால சரி சாயங்காலம் போல எங்கேயாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டே விலாக் தான். காலையிலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ போய் பொருள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆம்பூர் பிரியாணி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் இன்னும் ரெசிபியை பார்க்கல. கிட்டத்தட்ட ஒன்று தான் நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, தோசைக்கல்லு நான் நான்ஸ்டிக்லேயே சுட்டுக்கிட்டு இருக்கேன். அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வச்சிருக்க தோசைக்கல்லு ரொம்ப சின்னது, அதனால தான் பெருசு வாங்கலாம். இது வந்து சின்ன பிரியாணி பாட்டு. நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறது ஒன்று பெருசு, இன்னொன்று கொஞ்சம் பெருசு. இது வந்து குட்டி, 2 பேருக்கு சமைக்கிற மாதிரி நினைக்கிறேன். 2 லிட்டர் இதுதான். ஸோ எங்க 2 பேருக்கு அது போட்டு இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எங்க 2 பேருக்கும் ஒரு சின்னதா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவே இதாயிடுச்சு. இண்டஸ் வேலியில நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த இது பிரியாணி பாட். 15 நிமிஷம் வச்சா அழகா வந்துடும். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு, டக்குனும் பண்ணிட முடியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது கொஞ்சம் பெருசு இல்ல, குட்டியா. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது ஒண்ணா. இன்னொன்று வந்து காஸ்ட் அயன்ல தோசைக்கல். அது கொஞ்சம் பெரிய தோசை இல்லைன்றவங்களுக்கு வந்து மெல்லிசா சுண்டுமாமா. அப்ப அது பெருசா இருந்தா தானே சுட முடியும். அதனால பெரிய தோசைக்கல். இதுல சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். காட்டுவோம். சைஸ் தெரியுதா? இது 2 லிட்டர் இது. ஸோ 2-3 பேருக்கு சமைச்சிக்கலாம். இது தோசைக்கல் எவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மது 12 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு இதில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இதை வந்து கழுவி எண்ணெய் தடவி மட்டும் நான் வச்சிட போகிறேன். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக கேஸ் ஆன் பண்ணிட்டு சூடு பண்ண அழகாக வந்துட்டு. இப்போ இதை நல்லா தொடச்சிக்கணும். இதை வந்து ரொம்ப ஸ்க்ரப்பு போட்டுன்னா துடைக்கக்கூடாது. நல்லா எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயமும் இருக்கு, வெங்காயம் வச்சு. இதுதான் ஆம்பூர் பிரியாணிக்கு. ஆம்பூர் பிரியாணிக்கு வித்தியாசம் எதுவுமே இல்லை. இதை மட்டும் அரைச்சி போடணும், அவ்வளோதான். நம்ம எப்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போடுவோம். அது கூட வந்து 4-5 வத்தலை போட்டு அரைச்சி போட்டால் அதுதான் ஆம்பூர் பிரியாணி. வேறு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அப்புறம் இந்த ரெசிபி வந்து நான் யார்கிட்ட இருந்து பார்த்தேன்னா திண்டுக்கல் ஃபுட் கோர்ட். யார் அவங்க சேனல் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, இந்த மாதிரி வடவடவோ பேச மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன ரெசிபியோ டக்குன்னு எவ்வளோ பெரிய ரெசிபியாக இருந்தாலும் 5 நிமிஷத்தில் காட்டி முடிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவங்க சேனல் தான் பார்க்குறேன். நான் எப்பமாட்டும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஜீரக சம்பா ஆம்பூர் பிரியாணி வந்து ஜீரக சம்பாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டாளுக்கு ஜீரக சம்பா பிடிக்காது. அதனால நான் அதே ரெசிபியை பாஸ்மதி வச்சு பண்ண போகிறேன். ஆம்பூர்காரங்க பார்த்தாங்கன்னா என்னை பொழக்க போகிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது அப்புறம் ஓகே, இதுதான். இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கணும். நான் தண்ணி ஊற்றலை, எப்பவும் போல் தேங்காய் பால் ஊற்றுறேன். நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணல, ப்ரான் பிரியாணி பண்ணுறேன். அது முழுசாக இருக்குது, அதை வேற உடைக்கணும். நான் ப்ரானு உடைக்காமல் இருக்குது. இப்போ நான் தான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுறணும். வெங்காயம். இப்போ இதில் தக்காளி போட்டுட்டு தான் புதினா எல்லாம் போடுவோம். இதில் வந்து இப்படி தான் போட்டாங்க, அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி வைக்கலான்னு பார்த்தா கரண்ட் போயிட்டு நேரத்துக்கு. இதுதான் அந்த வத்தல் பேஸ்ட்டு. பார்க்கவே இது ஏதோ இந்த மைனஸ் கூட ஒரு ரெட் சட்னி அது மாதிரி இருக்குது. ஸோ இதை ஊற்றிடுவோம். இன்னும் தக்காளினா வதங்கலை, பட் இப்படியே ஊற்றிடுவோம். எப்படி இருக்குல்ல பார்க்க. இன்னும் ஒரு மசாலா ஒன்றும் போடலை, அந்த வத்தலோட இதுதான். தயிர் இப்போ நல்லா வதங்கிட்டு, தயிர் இன்னமும் ஊற்றலாம். என்ன பயமாக இருக்குன்னா இதுலேயே நல்லா காரசாரமாக இருக்கும். நான் இதுலேயும் வேறு தெரியாமல் மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுமோ? கழுவிடவா? இப்போ இறாலை போட்டாச்சு. 4 இறால் தான் போட்டிருக்கேன். இனிமேல் நான் இப்படி தான் பிரியாணி பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க.
எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? இப்படியே சாப்பிட்டுருந்தவல கொண்டு சோறுக்கு இங்கே இவ்வளோ கிடக்கு. ஆனால் என்கிட்ட அரிசியும் இல்லை, இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதான் போட்டாகும். அரிசியும் போட்டாச்சு. இதில் அரிசியை போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றிட வேண்டியதான். தேங்காய் பால் எனக்கு இதை டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி, கொஞ்சம் தேங்காய் பால் ஆல்ரெடி ஊற்றிட்டேன், தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது. லைட்டாக மேலே ஊற்றி மூடிடுவோம். கரெக்டாக 15 நிமிஷம். இப்படி பண்ணால் சில பேருக்கு பிடிக்காது, பட் அப்படியே பழகிட்டேன் நான். பிரியாணி ரெடியான மாதிரி இருக்குது. இதில் இப்படி பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குப்பா. இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. அதனால ஓஃப், பிரியாணி ரெடி. கம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அது என்னமோ இல்லையான்றவங்க பக்கத்தில் இருந்தால் என் பிரியாணி நல்லா வருங்கிற மாதிரி திறக்கும் போது மட்டும். ஓபன் 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 ஓபன். ஓகே, இது ஆம்பூர் பிரியாணியான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு நல்ல பிரியாணி. செம்மையா இருக்குல்ல? இனிமேல் இப்படி தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். இதான் நான் பார்க்க அப்படி ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கு, ஆனால் உரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் அவசரமாக சாப்பிட்டுட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரு வாட்டி ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் அது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன், தெரியுதா எவ்வளோ எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நான் அறியாமல் நான் வீடியோவே எடுக்காமல் நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வந்து எடுக்கேன். இப்போ கொஞ்சம் எனக்கு பிரியாணிங்கிறதுனால நிறையா சாப்பிட்டேன். அதனால நல்லா கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நடந்துட்டு தூங்கிட்டு சாயங்காலம் பார்ப்போம். என் வீடியோ ஓடிட்டுருக்கு. பிரியாணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஷடோ, முடிந்தது பிரியாணி. 2 பேரும் கரெக்டாக இருந்துச்சு. நல்ல மழை. இப்போ நாங்களும் எந்திரிச்சிட்டு இப்போ போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அது முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருக்குது, அதையும் பண்ணிவிட்டு போய் புவா சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் 3 பிளான் வச்சுருக்கோம். ஒன்று நதி மந்தின்னு ஒன்று ஃபேமஸ் பெங்களூரில். நாதி மந்தி. ஆனால் இன்னைக்கு சண்டேனால கூட்டமாக இருக்கும். ஒருவேளை கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வாவ் சைனா போகிறதா இருக்கும். அதுவும் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஹெச்எஸ்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் போகலான்னு இருக்கோம். ஆக மொத்தத்தில் எதையாட்டு வெளியே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். நாங்கள் ஒரு 6:30க்குனா போயிட்டோம். அதனால ஒரு 15 நிமிஷம் வெயிட்டிங் பீரியட் தான் இருந்துச்சு. இல்லாட்டினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட எல்லாரும் நின்று இருந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட மந்தி இருக்குது. குவார்ட்டர், ஹாஃப், எதை செலக்ட் பண்ணே தெரில. சிக்கனில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்துச்சு. மட்டனில் 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று கிரில்லு, இன்னொன்று மட்ஃபூன். நாங்கள் மட்ஃபூன் மட்டன் மந்தியும் ஹைதராபாடி சிக்கனும் குவார்ட்டர் தான் வாங்கியிருக்கோம். குவார்ட்டரே 2 பேருக்கு போதும். ஆனால் பீஸ் ஒன்று தான் இருக்குமாமா. பட் போதும், நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். இதான் போல. அது என்னது, மாம்பழம் இல்லை, அது உருளைக்கிழங்கா. இதான் மந்தி. பஞ்சு போல மட்டன்பாங்க, அதுதான் இது. தெரியுதா மட்டன் வெந்திருக்குது. நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. திஸ் இஸ் ஹைதராபாடி சிக்கன். ஹைதராபாடி சிக்கன் சூப்பராக இருக்கு, ஆனால் செம காரம், உரப்பு தள்ளுது. குவார்ட்டர் மந்தி ஒரு ஹைதராபாடி சிக்கன் 745 ரூபா ஆச்சு. ஓகே தான், நல்லா இருந்துச்சு சாப்பாடு. டைம் மட்டும் கொஞ்சம் நிறையா வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது, வெயிட் பண்ணி சாப்பாடு வந்த மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது. ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், ஏன்னா என் டேஸ்ட்டுக்கு ஒன் டைம் ட்ரையபிள் தான். ரொம்ப நல்லா இருந்தால் சொல்ல முடியாது. இது கோரமங்கலாவில் இருக்கு நதி மந்தின்னு நினைக்கிறேன். ஃபேமஸ் இங்கே ரொம்ப. சரி, இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Madhu. Ta-da!